கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல உற்சாகமா கை தட்டி ஆவியில நிரம்பி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒரு மனமா தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய மத்தியில எழுந்தருளி நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நமக்குள்ள ஒருவேளை ஒரு மனம் இல்லைன்னா ஏதாவது காரியம் கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு, தேவனோட கனெக்ட் ஆக விடாதபடிக்கு உங்க மனதை, உங்களுடைய மனசாட்சியை, உங்களுடைய எண்ணங்களை சிறைப்படுத்தோம்னா இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே உம்மை மனப்பூர்வமாய் முழு அன்போட, முழு பாசத்தோட, முழு நேசத்தோட, மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கத்தக்கதான ஒரு மனதின் ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரே எனக்கு கேளுங்க பார்க்கலாம். அந்த ஒரு மனமா ஆராதிக்கும் போது தான் 120 பேர் அந்த ஒரு மனமா தேவ சமூகத்தில் இருந்த போதுதான் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். நீங்க ஒரு மனமா இருப்பீங்கன்னா அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமையை நீங்க பார்ப்பீங்க, தேவனுடைய மகத்துவத்தை பார்ப்பீங்க. கேளுங்க ஆண்டவர்கிட்ட, ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு துதிகள். ஹல்லேலூயா தேவனுக்கே, ஹல்லேலூயா, praise God, ஹல்லேலூயா பரிசுத்தர்க்கே, ஹல்லேலூயா ராஜனுக்கே. கையை தட்டி துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு தான் ஆண்டவரே, எல்லா மகிமையும் உங்களுக்கு தான் சொல்லுங்க வாய் திறந்து. ஹல்லேலூயா, praise the Lord. சகாயம் பெற்று உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பே. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, சகாயம் பெற்று உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பே. கைகளை உயர்த்தி உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பேன். உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதிகன மகிமைக்கு பாத்திர. எல்லா துதிகன மகிமைக்கு சொல்லுங்க இயேசு ராஜானி. நல்ல கையை தட்டி எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரரே நீர் ஒருவரே. இந்த காலை நேரத்தில், இந்த புதிய மாதத்தில் நாங்கள் உமக்கு மகிமை செலுத்த வந்திருக்கிறோம் ராஜா, உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். Thank you Lord. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து கை தட்டி பாடலாமா ஆண்டவருடைய நாமத்தில்? ஆமென். நீரென்பலனுமே கேடகமா உம்மை தான் நம்பியிருந்தே. நீரென்பலனுமே கேடகமா உம்மை தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்றே உதவி பெற்றே பாடி உம்மை துதி. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே. துதியான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீரே. கமான், எல்லா துதியான மகிமைக்கு பாத்திர இயேசு ராஜா நீ. அதுக்காக நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். உம்மை போற்றுவே, உம்மை உயர்த்துவே, உம்மை பாடுவே, உம்மை ஆராதிப்பே.
இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. ஓ சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. சொல்லுங்க, சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதி, உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன். ஓஹோ ஆமென், ஆராதிப்பேன். இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. என்னை ரட்சித்து ஆசீர்வதித்தவரே, நன்றி நன்றி ஐயா. யோசித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. யோசித்து என்னை உயர்த்தினீரே, நன்றி நன்றி ஐயா. சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பே. எல்லாரும் சொல்லுங்க, சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி ஆமென் உம்மை போற்றுவேன், ஆமென் பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமை இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, நீரென் பலனும் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தேன். நீரென் பலனும் கேடகமா, உம்மை தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றே, உதவி பெற்றே, பாடி உம்மை துதிப்பேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? உதவி பெற்றே, பாடி உம்மை துதி, உம்மை போற்றுவேன், உம்மை போற்றுவேன். அப்பா எல்லா மகிமை, எல்லா கணம், எல்லா துதி உங்களுக்கு தான்ப்பா. உங்களை போற்றுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். ஓ ஹalleluya, பாத்திரர். இயேசு ராஜா நீரே, எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர். இயேசு ராஜா நீரே. Praise the Lord. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி நன்றியப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாய் திறந்து நன்றி சொல்லுங்க 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 முழு பலத்தோடு. நன்றி ஆண்டவரே, இது மட்டும் எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி.
நீர் கொண்டு வந்த பாதைகளுக்காக நன்றி. எல்லாரும் 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 அப்பா உம்முடைய கிருபைக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி ஆண்டவரே, உம்முடைய தயவுக்காக நன்றி ஆண்டவரே. ராகமா ஷகதன ரபல ரப ஹalleluya ஹalleluya praise the Lord. துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே. துணையாளரே சிறகின் நிழலில் தானே களி கூறுவே, களி கூறுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஜீவனுள்ள ஜீவனுள்ள பாடு கைகளை உயர்த்தி ஜீவனுள்ள அப்பா நாட்களெல்லாம் ஸ்தோத்தரிப்பே, துதி பாடுவே, துதி பாடுவே. என் தேவனே என் இயேசுவே உம்மையே சொல்லுங்க. என் தேவனே என் இயேசு. Lord, I love you. நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. உடலும் உமக்காகத்தான் அப்பா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். உலகமெல்லாம் மாயையா உம்மன்புதான் மாறாதையா. சொல்லுங்க. Hallelujah.
ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எங்களுக்கு நீங்க தான் ஆறுதல் என்று சொல்லுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்த போகிற தேவன் நீங்க தான் ஆண்டவரே. உம்முடைய செட்டையின் நிழலிலே நான் வந்து அடைவேன். 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, அவர் என்னுடைய மேய்ப்பர், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை நடத்துவார், அமர்ந்த புல்வெளியில் நடத்துவார், சந்தோஷத்துக்குள் நடத்துவார், பரிபூரண ஆனந்தத்துக்குள் நடத்துவார். கையை தட்டி உங்க வாழ்க்கையில் இந்த மாதம் முழுதும் அற்புதங்களை கர்த்தர் செய்வார். குறைவுகளை மாற்றுவார். எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். அந்நாளை கழிப்பாய், அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். அந்நாளை கழிப்பாய் மாற்றினவர் என்னையும் மாற்றிடுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மா எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். இந்த மாதம் முழுவதும் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மா எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். எல் ஷடாய், எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவர். இல்லாதவைகளை இருக்கின்றதா வரவழைப்பவரே. கையை உயர்த்தி அப்பா நான் நம்புறேன் ஆண்டவரே. ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மா எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். நல்ல கைகளை தட்டி உம்மை நான் நம்பியுள்ளேன். நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிக்க போங்க. I trust in you, O Lord. நீங்க தான் என் நம்பிக்கை. நீங்க உங்களை அல்லாம வேற ஒரு நம்பிக்கை இல்லப்பா. வேற ஒரு நம்பிக்கை இல்ல. ஓ உம்மை நான் நம்பியுள்ளேன். உம்மை நான் கைகளை
மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். வாய் திறந்து சொல்லுங்க. உம்மை நான் கேட்கல. இந்த ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க. நம்பியுள்ளே. திரும்ப சொல்லுங்க. உம்மை நான் நம்பியுள்ளே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உடைய நம்பிக்கை வீண் போகாதே. உடைய நம்பிக்கை வீண் போகாதே. உடைய நம்பிக்கை வீண் போகாதே. ஓ ரபா ஷகதன ரபா பாபா ரிபால ரபா. எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரே இந்த மாதம் எங்களுக்கு உங்களுடைய கிருபையை தாங்கன்னு சொல்லி கேளுங்க பார்க்கலாம். கிருபை தாங்க. எங்க சபைக்கு உம்முடைய கிருபையை தாங்க. எங்க ஊழியங்கள்ல உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். எங்க சிறுவர் ஊழியங்கள்ல, வாலிபர் ஊழியங்கள்ல, புருஷர் ஊழியங்கள்ல, பெண்கள் ஊழியங்கள்ல, பிரேயர் செல், கேர் செல், எல்லா டிபார்ட்மெண்ட்ல உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை வெளிப்படட்டும். எங்க குடும்பத்தில் உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். என் பிள்ளைங்க மேல உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். என் பிள்ளைங்களுடைய பிரயாணத்தில் உடைய கிருபை வெளிப்படட்டும். என் பிள்ளைங்களுடைய படிப்புல உடைய கிருபை வெளிப்படட்டும். என் பிசினஸ்ல உங்க கிருபை வெளிப்படட்டும். கிருபை, கிருபை. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை. தம் கிருபை ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. உண்மையா கேளுங்க, சின்ன பிள்ளைங்க கேளுங்க. ஐயா கேளுங்க, சொல்லுங்க. இன்னும் தேவைன்னு சொல்லுங்க. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. இன்னும் தேவை, இன்னும் தேவை கிருபை தாருமே. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல முழு பலத்தோடு. தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரத்தினால் ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஜனத்தை ஆசீர்வதிங்க. நீங்க பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் உட்காருங்க எல்லாரும் அமைதியாய். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். சொல்லி உம்மை பாட வந்தோம்.
தகப்பனே, இந்த நேரத்துக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் படைத்த இந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரியும், இதை ஆசீர்வதியும். தசம பாகங்கள், காணிக்கைகள், மிஷினரிகளுக்கான காணிக்கைகள், சபையின் தேவைகள், பலதரப்பட்ட பொருத்தனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரித்து நன்மையினால் நிரப்புங்க. குறைவுகள் மாற்றுங்க. கடன் பிரச்சனைகளை எடுத்து போடுங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஒருவருக்கும் கடன் பட்டவர் அல்ல. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும் என்று சொன்னீங்க. நிறைவாய் ஆசீர்வதியும், பெருக்கத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. மாத வாக்குத்தத்தத்தை நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை ரோமர் நிருபத்துக்கு நேராக திருப்புங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை எல்லாரும் ஒரே குரலாய் நிறுத்தி நிதானமாக சத்தமாக அறிக்கை பண்ண போறீங்க. ரோமர் 8:28 எல்லாரும் வாசிக்கலாமா? எடுத்தவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? ரோமர் 8:28. சரி, எல்லாம் சத்தமாக வாசிங்க. ஸ்டார்ட் பண்ணுங்க. அன்றியும் இல்லை, எனக்கு இந்த சத்தம் பத்தாது. எல்லாம் பைபிளெல்லாம் கையில் எடுக்கணும், தரையில் வைக்கக்கூடாது. பைபிளை கையில் எடுத்து சத்தமாய் வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எல்லாரும் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சகலமும். உங்க வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு சூட்டபிள் ஆகுதுன்னு தெரியல. ஆண்டவர் 1ஆம் தேதி எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தந்தார். ஆனால் சொல்லுவேன், நான் அதுக்கு பிறகு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம், கர்த்தர் எவ்வளவு அழகாக இந்த மாதம் நம்மளோட பேசியிருக்கிறார் என்று நானே அதை கர்த்தருக்கு நன்றி சொல்கிற அளவுக்கு கர்த்தர் எனக்கு அந்த வாக்குத்தத்தத்தை ஆசீர்வாதமாக்கி தந்தார். இந்த 3 நாளில் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 1ஆம் தேதி பிறந்து எத்தனை நாள் ஆச்சு? 3 நாள் கூட ஆகலை. 2 நாளில் இந்த வாக்குத்தத்தத்தை 100% ருசி பார்க்க கர்த்தர் கிருபை தந்தார். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனத்திலிருந்து 1ஆம் தேதி நான் பிரசங்கம் பண்ண முடியலை. ஐ வாஸ் சிக். நான் கொஞ்சம் பலகீனமாக இருந்ததுனால வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ என்னால் ரொம்ப அதை ப்ரெசன்ட் பண்ண முடியல. என்ன பேசினேன்னு எனக்கும் தெரியல, என்ன கேட்டிங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ ஏதோ ஒன்று அப்படி பேசி முடித்து கம்யூனிட்டி சர்வீஸை முடிச்சிட்டோம் ஒரு வழியாக. ஆனாலும் தெளிவாய் 3 காரியங்கள் அந்த 1ஆம் தேதி என்ன பேசணும் அப்படிங்கிறத தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லி இன்னைக்கான வார்த்தையை நம்ம தியானித்து கொஞ்சம் லேட் ஆனாலும், போன வாரம் சீக்கிரம் முடித்தாங்கல்ல, அதுக்கு பனிஷ்மெண்ட்டு. அல்லேலூயா. யார் உங்களை போன வாரம் சீக்கிரம் வீட்டுக்கு போக சொன்னது? அல்லேலூயா. என்ன ரொம்ப சீக்கிரம் போனீங்களாமே வீட்டுக்கு? கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட்டு, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா டைமு. அதனால் இன்னைக்குள்ள ஒரு 4 காரியங்களையும் சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஏன் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நம்பிக்கையான வார்த்தை பவுல் ஏன் இப்படி சொல்ற? கிறிஸ்தவனுக்கு மட்டும் என்ன 2 கொம்பா? ஆமாம், 2 இல்லை 3 கொம்பு. ஹல்லேலூயா. சகலமும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக கர்த்தர் செய்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியத்தை நான் 1ஆம் தேதி நான் சொன்னேன். ஹல்லேலூயா. 1 என்ன அப்படின்னா, நாம் பிதாவினால் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறவர் பிதாவாகிய தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனம் சொல்லுது, 8:28 சொல்லுது. அன்றியும் மனப்பாடம் பண்ணிடணும் அந்த வசனத்தை. ஆமாம், பக்கம் ஒவ்வொரு தடையும் பைபிளை பார்க்கக்கூடாது. இந்த மாதம் ஃபுல்லாக அதை தானே வரிக்கை பண்ணணும். என்ன? அல்லேலூயா. அப்போ எல்லாம் சொல்லுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அன்றியும் பிதாவினுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் எல்லாம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு காலம் இருந்தால் கொஞ்சம் தூக்கி விடுங்க பார்க்கலாம். வாவ், ஹல்லேலூயா. தீர்மானத்தின்படி
அழைக்கப்பட்ட ஜனத்துக்கு இன்னைக்கு நீங்களாம் ஏதோ ஒரு பாலும் கிணத்துல கடந்தீங்க, குழியில கடந்தீங்க, மூளையில கடந்தீங்க, விக்கிரகத்தின் கட்டுகளில் கடந்தீங்க, சாப குழியில கடந்தீங்க. இன்னும் உங்க கூட உள்ளவங்கெல்லாம் இன்னும் அந்த குழியில தான் கிடக்குறாங்க. உங்களுக்கு மட்டும் என்னங்க, ஆனா கர்த்தர் உங்க மேல ஒரு பர்பஸ் வச்சு பிதாவாகிய தேவன் தம்மோட தீர்மானிச்சாரா, இந்த அட்ரஸ்ல இருக்கிற இந்த நம்பர் வீட்டில் இருக்கிற இந்த சகோதரியை நான் ரட்சிக்கணும்னு சொல்லி தீர்மானிச்சு அழைச்ச அந்த தேவனுடைய பிள்ளைகளாய், இந்த இடத்துல விலையேற பெற்றவர்களாய் அமர்ந்திருக்கிற பிள்ளைகளை பார்த்து கர்த்தருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. உங்க வாழ்க்கையில எந்த தீங்கையும் கர்த்தர் அனுமதிக்கிறவர் அல்ல. எவ்வளவு தீங்குகள் உங்கள் வாழ்க்கையில வந்தாலும் அதை எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் முடிப்பார் என்று நான் டிக்ளேர் பண்றேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த இடத்துக்குள்ள நீங்க யாரும் சாதாரணமா வர முடியாது. ஆமென். பாவம் இந்த சர்ச்சில் ஆள் இல்லை, நம்ம கொஞ்சம் போய் நிரப்போம். இந்த இதெல்லாம் இங்கே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் சில நேரம் வெளியே கூட போகணும்னு நினச்சிருக்கலாம், வேறு ஏதாவது சர்ச்சுக்கு போகணும்னு நினச்சேன். உடலை பாருங்க ஆண்டவர். ஆமாம். விரும்பலைனாலும் கொண்டு வந்து உட்கார்ந்துருக்கீங்கல்ல, இந்த மூஞ்சை பார்க்க பிடிக்கலனாலும் பார்த்துட்டு இருக்கிறீங்கல்ல. ஹல்லேலூயா. அப்படிலாம் யாரும் கிடையாது, ஆனாலும் சொல்கிறேன். ஆமாம். ஹல்லேலூயா. ஆமாம், 2 வாரம் சர்ச்சுக்கு வரல, என்ன திட்டுங்க, மனசாட்சியே இல்லாமல் நம்மளை மூஞ்சிக்கு நேரம் திட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் இனிமே பண்ணீங்கன்னா இருக்கு உங்களுக்கு, அப்படி இப்படின்னு திட்டுறாங்க. நீங்கள்லாம் போட்ட திட்டு தான் என்னமோ தெரில, என்னமோ நடந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். எல்லாம் அவ்வளோதான், மூஞ்சிக்கு முன்னாடி. இனிமே இந்த மாதிரி எங்களை போட்டு போனீங்கன்னா என்ன, நீங்கள் பாட்டுக்கு போயிட்டீங்க அப்படி இப்படின்னு. அப்படிப்பட்ட அன்பான விசுவாசிகளை தான் நான் பெற்றிருக்கிறேன். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். ஆமென். ஆனால் பாருங்க, இந்த இடத்துல நீங்கள் யாரும் தானாக வரல, இங்கே கர்த்தர் தான் உங்களை கொண்டு வந்தார். அதெல்லாம் கர்த்தருடைய அனாதி தீர்மானம். பாருங்க, இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பக்கத்தில் கைப்பற்றி சொல்லுங்க, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எவ்வளோ பெரிய ஒரு ப்ரிவிலேஜ். ஆமே, நன்றி சொல்லுங்க. கையை உயர்த்தி ஆண்டவருக்கு, என்னை மட்டும் ஏன்ப்பா, என்னை மட்டும் என்ன ஸ்பெஷல், நான்லாம் யூஸ்லெஸ்ப்பா, ஆனால் என்னை தெரிந்தெடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நம்பர் 2, 2வது, அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்மளை அவருடைய சாயலிலே நம்மை உண்டாக்குகிறாராம். குமாரனின் சாயல். ரோமர் 8:28 தான் வாக்கு தத்தம். இப்ப 29 வாசிங்க. ரோமர் 8:29 என்ன சொல்லுது? தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன், அதான் முதல் பாயிண்ட். நீங்களாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்டவர்கள். அவர்களை 2வது, உங்க வாழ்க்கையில் அடிஷனலா ஒண்ணு நடந்திருக்கு. அதனாலதான் உங்களுக்கு எல்லாம் நன்மையா நடக்கு. என்ன அடிஷனலா நடந்துச்சு? எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அடுத்து ஒரு முன்குறிப்பு. 2வது ஒண்ணு என்னன்னா, நீங்கெல்லாம் மூக்கும் முழியும் எல்லாம் உங்களை பார்த்தா அப்படியே இயேசு மாதிரியே இருக்கு. கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஐயோ கடவுளே, நல்லா கையை தட்டுங்க, வலிக்கிற மாதிரி. அல்லேலூயா. ஆமென். நீங்கெல்லாம் குமாரனுடைய சாயலா இருக்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிலவங்க இந்த பிறந்த வீட்டில் வர்ற பிரச்சனை இருக்குது, பெரிய பிரச்சனை. வந்துடுவாங்க, என்னத்தையா ஒன்று பவுடர் டின்னு, வாயில் சூப்பர் அந்த ரப்பர் எல்லாம் வாங்கி 2 ரூபாய்க்கெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். வர்றது 10 பைசா பொருளை தூக்கிட்டு வந்துட்டு கலவரத்தை, ஒரு யுனிவர்சல் கலவரத்தை உண்டாக்கிடுவாங்க. வந்துட்டு குழந்தைய பார்த்துட்டு போக மாட்டான். இது அப்பா மாதிரியும் இல்லை, அம்மா மாதிரியும் இல்லை, இது யார் மாதிரி இருக்குமா பாருங்க. நமக்கு அடி வயிற்றுல இருந்து கலக்கும். அல்லேலூயா. ஏய், ஆல்ரெடி குடும்பத்தில் அந்த பிரச்சனை தான்டா போயிட்டு இருக்கு, ஏன்டா இப்படி ஊதுற? அல்லேலூயா. இல்லையா? அப்பா மாதிரியும் இல்லை, அம்மா மாதிரியும். சிலவன் சொல்லுவான், மூக்கு அப்பா மாதிரி இருக்கு, காது அம்மா அம்மா. ஏய், எவனை மாதிரி இருந்தானா போயா வந்தால. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த மாதிரி குழப்பவாதிகள் மத்தியில கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ அப்பா மாதிரி இருக்கியோ, அம்மா மாதிரி இருக்கியோ, மூக்கு யார் மாதிரி இருக்கும், முழி யார் மாதிரி இருக்கும், இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க மூக்கும் முழியுமா, உங்க சாயல் முழுசும் இயேசு மாதிரியே இருக்கு. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது எதை குறிக்கிறதுன்னா, நீங்கெல்லாம் தேவன், இயேசு யார்? தேவனுடைய பிள்ளை. ஆமென். தேவனுடைய குமாரன், நம்ம மூத்த சகோதரர். அந்த வசனத்தை வாசிங்க. அவர் நம்முடைய மூத்த சகோதரர். வாசிங்கன்னா நீங்க இப்ப வாசிக்க சொல்லல, அதை வாசி பாருங்க வீட்டில் போய். அவர் மூத்த சகோதரர், அவர் தேவனுடைய பிள்ளை. அப்போ அவருடைய சாயலாய் நம்மை மாற்றி இருக்கிறார். குமாரனின் சாயலாய் நான் இருக்கிறேன்னா, நம்பர் 2, நான் 2வது தேவனுடைய பிள்ளைங்கிறதுனால. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் தேவனுடைய பிள்ளைங்கிறதுனால. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப தேவனுடைய பிள்ளையாய் இருக்கிற என் வாழ்க்கையில என் தேவன், என் அப்பா சகலம் நன்மைக்காக தான் செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு சின்ன பிள்ளை
எங்கள் பிளஸ்ஸன் இருக்கான்னு வச்சுப்போமே, இல்லை எங்கள் பென் இருக்கான்னு வச்சுப்போமே, என்கிட்ட வந்து கேட்குறான், அப்பா நீங்கள் ஏன் என்னை நேசிக்கிறீங்க அப்படின்ட்டு அவன் கேட்குறான்னா, நான் உன்னை நேசிக்கிறேன்டா அப்படின்னா, அவன் அடுத்து கேட்குறான், அப்பா நான் ரொம்ப அழகாக இருக்கிறதுனால என்னை நேசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான்னா நான் என்ன சொல்லுவேன்? இல்லை, அல்லேலூயா, நான் அன்டாக்கா வச்சு 1ஆம் தேதி அதை சொல்லிட்டேன் ஒரு வழியா, அல்லேலூயா, ஆமேன், இல்லை, ஆமேன். அப்புறம் நான் நல்லா படிக்கிறதுனால என்னை நேசிக்கிறீங்களா? இல்லை, அப்போனா தூக்கி போட்டு உதைக்க தான் செய்யணும், அல்லேலூயா. அப்போ நான் திறமையாக இருக்கிறதுனால என்னை நேசிக்கிறீங்களா? இல்லை. நான் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால நேசிக்கிறீங்களா? இல்லை. நான் எல்லாத்தையும் நல்லா ஜோவியலாக பழகிறதுனால என்ன நேசிக்கிறீங்களா? இல்லை. நான் ட்ரெஸ் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப மரியாதை உண்டாக்கி தர்றேன், என்ன நேசிக்கிறீங்களா? இல்லை. அப்போ ஏன் என்னை நேசிக்கிறீங்க? உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ, உனக்கு அழகு இருக்கோ இல்லையோ, நீ எப்படி இருந்தாலும் நீ என் பிள்ளைங்கிறதுனால நான் உன்னை நேசிக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களேன். அந்த குவாலிட்டி அதுதான். நீ என் பையன், நீ என் மகன், என் மகா, அந்த பிள்ளைங்கிற ஸ்தானம். என் பிள்ளை எப்படி இருந்தாலும் என் பிள்ளையை நான் நேசிப்பேன். என் பிள்ளை எப்படி திறமை இருந்தாலும் இல்லைனாலும், தாளந்து இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பிள்ளையை நான் நேசிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுவார், இந்த சபையில் இருக்கிற மக்களை பார்த்து சொல்லுவார், நான் உன்னை செலக்ட் பண்ணது மட்டும் இல்லை, என் குமாரனின் சாயலாய் உங்களையும் மாற்றி நான் என் பிள்ளைகளாய் உங்களை வச்சிருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்பர் 3, 3வது 1ஆம் தேதி சொல்ல வந்த காரியம் என்ன அப்படின்னா, 3வது என்னன்னா அதே அதிகாரம் தான், அதே வசனம் தான். முதல்ல 8:28 பிதா நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், எனவே நன்மையாக நடக்கும். 2வது நம்ம குமாரனின் சாயல், பிதாவினுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டதனால பிள்ளைக்கு எப்படி தீமை நடக்கும்? நன்மையாக தான் நடக்கும். 3வது அப்படியே மேலே வந்தீங்கன்னா 26 8:26க்கு வந்தீங்கன்னா அங்க ஒரு கேரக்டர் இருக்கு, அவர் பரிசுத்த ஆவியானவர். வாசிங்க சிஸ்டர். அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க, அடுத்து அடிஷனல் ஹெல்ப்பர். அந்தபடி ஆவியானவரும் இன்னொருத்தர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். தீமையில் உதவி செய்கிறார், வியாதியில் உதவி செய்கிறார், பிரச்சனைகளில் உதவி செய்கிறார், போராட்டங்களில் உதவி செய்கிறார். ஆவியானவரும், நான் பேசுறது எல்லாம் பின்னாடி வரைக்கும் நல்லா கேக்குதா? ஹல்லேலூயா, ஏத்துங்க தம்பி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாலிமைங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்க ரெஸ்பான்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்த மாதிரி இருக்கு. சிலர் தலை சாய்த்து ஜீவனை விடுற மாதிரி இருக்குது. இயேசு தலையை சாய்த்து ஜீவனை விட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா பிரச்சனை என்னன்னா ஆடியோ காதுக்குள்ள போலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ரைட், கேக்குதுங்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நல்லா கேக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப அடிஷனலா உனக்கு உதவி செய்கிறவராய் ஆவியானவர். அவர் எப்படி உதவி செய்கிறாரா? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று தெரியல, நமக்கு தெரியல. அதனால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வந்துச்சுன்னே தெரியல பாஸ்டர். இந்த போராட்டம் ஏன் நான் அனுபவிக்கிறேன்னு எனக்கு தெரியல. சம்பந்தமே இல்லாம என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் என் குடும்பத்தில் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன் கர்த்தர் எனக்கு இதை அனுமதிச்சாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரியாது, ஆனா அதுல மறைந்திருக்கிற நன்மை உங்களுக்காக வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்ன காரியத்துக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த 3 அனுபவங்கள் எல்லாம் சொல்லுங்க. பிதாவின் தெரிந்தெடுப்பு, குமாரனின் சாயல், குமாரனின் சாயல்னா தேவனுடைய பிள்ளை, 3வது பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இந்த 3 அனுபவம் என் வாழ்க்கையில சொல்ற காரியம் என்னன்னா, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கையை உயர்த்தி அறிக்கையிடுங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல உற்சாகமாய் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சிலர் நீங்க கேட்கலாம், பாஸ்டர் சில நன்மைக்கு ஏதுவாக நடக்கும்னு சொல்றீங்க, ஆனா என் வாழ்க்கையில அனுபவிக்கிற தீமைகள் அதை பார்த்தா எந்த விதத்திலேயே அது நன்மைக்கானது அல்ல.
எப்படி நீங்க சொல்ல முடியும் அது நன்மைக்கு ஏதுவானது என்று? என் பிசினஸ் தோற்று போய் நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, எப்படி அது நன்மைக்காகன்னு சொல்ல முடியும்? என் நேசித்த பிள்ளை வீட்டில் இருக்கிறது எப்படி நன்மைன்னு சொல்ல முடியும்? நல்ல சந்தோஷமா டிராவல் ஆரம்பிச்ச பிள்ளை விபத்துக்குள்ளாகி படுத்திருப்பது, இனி அவன் செயல்பட முடியாமல் இருப்பது எப்படி நன்மை என்று சொல்ல முடியும்? நான் நேசித்த சில உறவுகள் என்னை விட்டு பிரிந்து போவது, மரித்து போவது எப்படி நன்மை என்று சொல்ல முடியும்? சும்மா எப்படி வாயில சொல்லிடலாமா சகலமும் நன்மைக்கு ஏதுவாக? எப்படி பாஸ்டர் சொல்ல முடியும்? சில நான் கடந்து போற பாதை அது ஈக்குவல் கிடையாது. அது நன்மைக்காக மாறினா கூட அது என் வாழ்க்கையில நன்மையா இருக்க முடியாது. அது இழப்பு தான், அது வேதனைக்குரியது தான் என்று நீங்க ஒருவேளை சிலர் சொல்லலாம். ஆனா நான் சொல்றேன், நீங்கள் கடந்து போகிற எல்லா பாதைகளிலேயும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கிற காரியம் இம்மைக்கானதும் உலக பிரகாரமான ஆசீர்வாதமான சில நன்மைகளை தான் நீங்க பார்க்குறீங்க. ஆனா என் தேவன் பார்க்கிற காரியம் உலகத்தில மட்டுமல்ல, ஆவிக்குரிய மறுமைக்கடுத்த சகல நன்மைகளையும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில பார்த்து உங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். அவைகள் உங்களுக்கு தெரியாது, அது வருகிற நாட்களில வெளிப்படும். அதனுடைய மகிமை மிக பெரிதாக இருக்கும், அது கம்பேர் பண்ண முடியாது. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எந்த விதமான நீங்க அனுபவிக்கிற பிரச்சனைகளும் பாடுகளும் அது ஒரு நாளும் அதை கம்பேர் பண்ணவே முடியாது. தேவன் அதுக்கு ஈடான பல மடங்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்திலே நீங்கள் எதையெல்லாம் இழந்தீர்களோ அது எல்லாம் இந்த உலகத்தில் திரும்ப கிடைக்க பெறாத ஒரு மிகப்பெரிதான தீமை உங்களை சந்தித்திருக்கலாம். இது நன்மையாக மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். அதற்கும் பரிசுத்த ஆவியானவர் பைபிளில் எழுதி வச்சிருக்கிறார், அதை இம்மையிலே நூறத்தனையாகவும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் பெறுவான் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கைத்தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். எதுவே நம்முடைய வாழ்க்கையில லாஸ் கிடையாது. நீ கடந்து போகிற பாதைகள் எல்லாமே தேவனுடைய ஆசீர்வதிக்கிற பாதைகள் தானே ஒழிய உன்னை நஷ்டப்படுத்துகிற பாதைகள் அல்ல. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 4 காரியங்களை உங்க வாழ்க்கையில சொல்ல. நாம் செய்ய வேண்டியது என்ன? பிதா என்னை தெரிந்தெடுத்திருந்தாலும், தேவனுடைய பிள்ளையாய் குமாரனின் சாயலாய் நான் இருந்தாலும், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருந்தாலும், என் வாழ்க்கையில நான் செய்ய வேண்டிய 4 காரியங்கள். இது லைஃப் மெசேஜ், லைஃப் சேஞ்சிங் மெசேஜ். இது இட்ஸ் நாட் அ நார்மல் சர்மன். இது ஒரு பிரசங்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுறாரு, உட்காந்து கேட்கணும், எழும்பி போகணும் அப்படின்னா நீங்கள் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை அபியாசப்படுத்துங்க, இதை கேரி பண்ணுங்க. இது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். 4 காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் சொல்ல. நம்பர் 1, முதலாவதாக உறுதி. ஒரு உறுதித்தன்மையாக நீங்கள் இருங்கள். எல்லாம் சொல்லுங்க, உறுதின்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு உறுதித்தன்மையாக இருங்கள். எதில் உறுதியாக இருக்கணும்? எதில் உறுதியாக இருக்கணும்? என் வாழ்க்கையில் சம்பவிக்கிற எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு காற்றின் அலை போல, காற்றின் அளக்களிக்கிற கடல் அலை போல, ஒரு படகு தடுமாறுவதை போல, இன்னைக்கு ஒரு நிலைமை, நாளைக்கு ஒரு நிலைமை, இன்னைக்கு ஒரு விசுவாசம், நாளைக்கு ஒரு அவிசுவாசம், இன்னைக்கு கர்த்தரை உயர்த்தி பாடுவது, நாளைக்கு கர்த்தரை தூஷிப்பது, கர்த்தரை முறுமுறுப்பது, தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை தேவ நாமத்துக்கு தூஷணமாக பேசுவது, இப்படிப்பட்ட அனுபவங்கள் ஒரு நேரம் நல்லா இருக்கிறது, ஒரு நேரம் கெட்டதா இருக்கிறது. இது உங்க வாழ்க்கை நன்மையை பின்தள்ளி போட்டுக்கொண்டே இருக்கும். ஒரே ஒரு நிலையில் இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், உறுதியா இருக்கணும். ஜீவன் போகிற தருவாயா இருந்தாலும் உங்கள் உறுதித்தன்மை மாறக்கூடாது. என் வாழ்க்கையில நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே நடக்கிறது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 8:28 நாம் அந்த உறுதித்தன்மையை நாம் பார்க்க முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் சொல்லுகிறான், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. ஹல்லேலூயா. இட்ஸ் மை தாட், இட்ஸ் மை திங்க் அப்படின்னு அவர் சொல்லலை. நான் இதை யோசிக்கிறேன், அது நடக்கும் என்று யோசிக்கிறேன், அது நடக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க, நன்மைக்கு ஏதுவா நடக்கும், ஆமென் ஹல்லேலூயா, கர்த்தர் செய்வார், நடக்கும்போது நடக்கும். இது ஒரு டிஸ்கஸ் பண்ற காரியம் அல்ல, நினைக்கிற காரியம் அல்ல, இது ஒரு சொப்பனம் அல்ல, இது ஒரு கற்பனை அல்ல, இது ஒரு இமேஜினேஷன் அல்ல. உங்க கற்பனையில நன்மைக்கு ஏதுவா நடக்கும் இல்லை, அது ஒரு உறுதித்தன்மை. எல்லாம் சொல்லுங்க, என்ன தன்மை? உறுதித்தன்மை. ஹல்லேலூயா. ஸ்ட்ராங் பிலீஃப். ஹல்லேலூயா. உறுதியாய் அவன் சொல்றான், பவுல் சொல்றாரு,
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் சொல்லவில்லை. எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கையை தட்டி கத்தர துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். எத்தனை பேர் அந்த உறுதித்தன்மை உங்களுக்குள்ள இருக்குது? ஹல்லேலூயா. நீங்க திங்க் பண்ணாதீங்க, இமேஜின் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. அத ஒரு லக்கு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. ஹல்லேலூயா. ஏதோ எனக்கு லக் அடிச்சிருக்கு, லக் அடிச்சா நடக்கும், தலைவிதி நடக்கும். இல்லை, ஐ நோ தட், எனக்கு தெரியும், ஒன்று தெரியும், உறுதியாய் தெரியும், என் வாழ்க்கையில நடக்கிற எல்லாம் நன்மைக்கு எதுவாக மாத்திரமே நடக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உறுதித்தன்மையை, இந்த வசனத்தை, வாக்கு தத்தத்தை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்கிற அந்த வசனத்தை ஒரு கேரக்டரோட ஒப்பனைப்படுத்தி பேச வேண்டும் என்றால் அது பெஸ்ட் கேரக்டர் வந்து ஜேக்கப்போட கேரக்டர், யோசேப்பு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்போட கேரக்டர், அவர் தான் அந்த ஹல்லேலூயா பெஸ்ட். ஹல்லேலூயா. அந்த அவனுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. நீங்கள் எல்லாம் வேதம் தெரிந்தவர்கள், உங்களுக்கு நான் இந்த சொப்பனத்தெல்லாம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. தெரியலன்னா நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யுங்க, வாசி பாருங்க. நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக அதை சொல்கிறேன். அந்த சொப்பனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க அம்மா அப்பா சகோதரர்கள் எல்லாரும், ஜோசப் எல்லாருமே வந்துட்டு அந்த நிலத்தில், ஃபீல்டில் அவங்க எல்லாம் வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அறுவடை கதிர்கள் அப்படியே அறுக்க ஆயத்தமாக இருக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் அறுவடை செய்கிறார்கள், கதிரை வெட்டி எடுக்கிறார்கள். அதில் ஜோசப்பும் வந்துட்டு அவனால் சின்ன கை, அவனுடைய சின்ன பையன், அவனால் முடிஞ்சதை அவன் அறுத்து எடுக்கிறான். எடுத்து எல்லாரும் அந்த கதிர்களை அதை கட்டி எடுக்கும்போது இவனுடைய அந்த தரிசனம், விஷன், அதில் அவன் பார்க்கிறான். எல்லா அரிக்கட்டுகளும் இவனுடைய அரிக்கட்டுகளை என்ன செய்ததாம், வணங்கினது என்று சொல்லி அவன் பார்த்தான். இதை பார்த்தவன், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, என் லைஃப்ல ஏதோ ஒன்று கர்த்தர் செய்ய போறாரு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதை தெரிந்து கொண்டவன் நேர வீட்டில் போய் சொல்றான். வீட்டில் போய் சொல்லலாமா? இந்த மாதிரி தரிசனம் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க? பிடிக்குமா? இது சந்தோஷத்தை உண்டாக்குமா, கோபத்தை உண்டாக்குமா? கோபத்தை தான் உண்டாக்கும். இவன் சொல்லியிருக்க கூடாது, ஆனால் இவன் ஒரு கிளியரா இருக்கிறான், விஷன்ல ஒரு கிளாரிட்டியா இருக்கிறான். நேர போய் அவன் அம்மா அப்பாட்ட சகோதரர்கள்ட்ட போய் சொல்றான், இப்படி நம்ம எல்லாரும் அறுவடை பண்ணி கெட்டும் போது உங்க நெற்கதிர்கள் எல்லாம் என்ன நெற்கதிர்களை என்ன செய்தது, பணிந்தது. அடுத்து இன்னொரு சொப்பனத்தையும் சொன்னான். பயங்கர கோவம், உங்க அப்பாவுக்கும் கோவம், என்ன பண்ண பெத்த பிள்ளைன்ட்டு அமைதியா இருந்தாரு. ஆனா சகோதரர்களுக்கெல்லாம் பயங்கர கோவம். இந்த பையன் இவனை நம்ம பணிவோமா அப்படிங்கிற ஒரு வேகம் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. இவன் அன்னைமாரெல்லாம் அவன் ஆடுகளை மேய்ச்சிட்டு வேலை செய்து கொண்டிருக்கும் போது இவன் அவங்களுக்கெல்லாம் பண்டங்களை கொண்டு போகும்போது அவங்க குறிப்பிட்டு சொல்லுகிற காரியம், சொப்பனக்காரன் வருகிறான். எல்லாம் சொல்லுங்க, யார் வர்றா? சொப்பனக்காரன் வருகிறான், அவன் இன்னைக்கு தீர்த்து கட்டணும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தரிசனம் அவன் வாழ்க்கையில இருந்த ஒரு நன்மை, இந்த நன்மை நடக்க போகுதுங்கிற அந்த ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில தீமைகளை கொண்டு வந்தது, பல தீமைகளை கொண்டு வந்தது. அவனை தூக்கி கல்தேயரிடத்தில் விற்று போட்டார்கள். செய்யாத குற்றத்துக்காக சிறையிலே போய் அடைக்கப்பட்டான். யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கினவன் மறக்கப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான், எல்லாராலும் நிந்திக்கப்பட்டான், எல்லாராலும் அடி வாங்கினான், குற்றம் சாட்டப்பட்டான். அவன் மேலே தவறான ஹல்லேலூயா பொய் குற்றச்சாட்டுகள் அவன் மேல் விதிக்கப்பட்டது. ஆனால் எல்லா இடங்களிலேயும், எந்த இடத்திலேயும் யோசேப்பு ஒரு கேள்வி கூட என் வாழ்க்கையில ஏன் ஆண்டவரே இதை அனுமதித்தீர் என்று அவன் கேட்கவில்லை. காரணம் என்னவென்றால் அவன் கண்ட தரிசனத்திலே அவனுக்கு ஒரு உறுதி இருந்தது. கர்த்தர் எதை அனுமதித்தாலும் அதை எனக்கு நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்வார் என்கிற ஒரு உறுதித்தன்மை அவனுடைய வாழ்க்கையில இருந்ததுனால அவன் அதை பத்தி கவலையப்படல. எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தின் சோதனைகளுக்குள்ளாக அவன் இருந்தானே ஒழிய, கர்த்தர் ஏன் இதை செய்தார், ஏன் இதை எனக்கு தந்தார், இந்த அனுபவம் ஏன் எனக்கு வந்தது, இது எனக்கு பிடிக்கல, இதை நான் வெறுக்கிறேன், தேவனை நான் வெறுக்கிறேன், ஒரு நாளும் அவன் சொல்லவே இல்லை. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரூத் அற்புதமான ஒரு பெண். ஹல்லேலூயா. நீங்க தான் ரூத்னு வச்சுக்கோங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை பின்பற்றினவர்கள் தான் ரூத்.
நகோமியை பின்பற்றினது பைபிள்ல இருக்கிற ரூத். ஹல்லேலூயா. பைபிள்ல இருக்கிற ரூத் நகோமியை பின்பற்றினவா? இங்க உட்கார்ந்து இருக்கிற ரூத் எல்லாம் தேவனை பின்பற்றுறவங்க. கையை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரூத்தனோட வாழ்க்கை ஒரு பெரிய ஆசையோடு அவள் வந்தாள். நல்ல ஒரு திருமணம் நடந்தது. மக்லோன் கிளியோன் என்கிற 2 பசங்க நகோமிக்கு. 2 பேரையும் ரூத்தும் ஓர்பாலும் திருமணம் பண்ணினார்கள். நல்ல வாழ்க்கை, நல்ல ஒரு சந்தோஷம். ஆனால் இடி விழுந்த மாதிரி மாமனாரும் செத்து போனாரு, 2 பசங்களும் செத்து போனாங்க. 3 பேரும் விதவைகளாக்கப்பட்டார்கள். என்ன செய்வதென்று தெரியவில்லை. நகோமி சொல்லுகிறாள், போய்விடுங்கள் எல்லாரும், உங்களுடைய எதிர்காலத்தை பாருங்கள். இவ்வளவு நாள் நீங்கள் என் பின்பற்றி வந்து உங்களுக்கு நான் எதுவுமே செய்யல, எதுவுமே நடக்கல. இன்னைக்கு சில நேரத்தில் சபையில பிசாசு சில நேரம் சொல்லுவான், நீ இவ்வளவு நாள் ஆண்டவரை கும்பிட்டோம், ஆண்டவரை சேவித்தும் உனக்கு என்ன கிடைச்சது? நீ என்ன சம்பாதிச்ச? நீ ஜெபிச்சு என்ன கண்ட? நீ ஊழியம் செஞ்சு என்ன கண்ட? நீ பிரயாசப்பட்டு என்ன நடந்துச்சு? இந்த சர்ச்சுக்கு ஓடி ஓடி போனியே, நீ உன் வழியே போயிரு. ஆனால் ஓர்பால் அவள் முத்தமிட்டு போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் தப்பா போல, அவள் போனது அது ரைட்டு தான். ஏனென்றால் அவள் அவளுடைய வாழ்க்கையை தேடி போனாள். அவளை குறை சொல்றதுல தப்பு இல்லை. ஆனா ரூத்து அதை விட ஒரு படி மேல. அவள், நான் ஏன் போனோம், நான் எதுக்கு போவேன், என் ஆண்டவருக்காக நான் நிற்பேன். அவர் என்ன செஞ்சாலும் சரி. சில நேரம் சில சத்தம் கேட்கும், எதுக்கு இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வந்து ஒன்றும் நடக்கல, நீ ஏன் இந்த சர்ச்சுக்கு வர்ற, நீ ஏன் ஜெபிக்கிற, நீ ஏன் பைபிள் வாசிக்கிற, நீ ஏன் இந்த சபைக்காக இவ்வளவு மெனக்கெடுத்து இருக்கிற, நீ விடு, நீ சபைக்கு போகாத, ஏனோ தானோன்னு இரு, எப்பவாவது சபையில போய் தலைய காட்டு, உன்னால முடிஞ்சா போ, முடியலன்னா போகாத. அப்படி சபைக்கு போய் நீ என்னத்தை காண போற? ஏதாவது அற்புதம் உன் வாழ்க்கையில நடந்துச்சா? ஏதாவது ஆசீர்வாதம் கிடைச்சிச்சா? நித்தமும் உன் வாழ்க்கையில பிரச்சனை தானே. நீ உன் வழியா போயிரு, நீ உன் வழியா போயிரு. உன் சுய தீர்மானத்தை எடு, உன் சுய சுத்தத்தின்படி போ, உன் சுய பாதையில போ. நீ இந்த பாதையில வராத. அந்த சத்தத்தை ஓர்பால் கேட்டாள். ஆனால் ரூத்து சொன்னா, நான் போக மாட்டேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது அதற்கு ரூத்து 1:16 அதற்கு ரூத்து, நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். என்னோட இதுக்கு பிறகு பேசக்கூடாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க உங்களோடு பேசுற பிசாசை பார்த்து சொல்லுங்க, இதுக்கு பிறகு என்கிட்ட பேசக்கூடாது. நான் கர்த்தருக்காக வாழ்ந்தாலும் சரி, மரித்தாலும் சரி, அது தேவனுடைய சமூகத்துல தான் இருக்குமே ஒழிய ஒரு நாள் நான் பின்வாங்கி போவதை குறித்து இனி என் காதல எந்த சத்தமும் கேட்கக்கூடாது. நான் உறுதியாய் இருப்பேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவள் சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். அடுத்த வரி சொல்லுகிறது, நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாங்க உறுதி. எல்லாம் சொல்லுங்க, இதுதான் உறுதி. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உறுதியா இருங்கன்னு சொல்லுங்க. சொல்லுங்க, 2-3 பேரை கையை பிடிச்சு சொல்லுங்க, உறுதியா இருங்க, உறுதியா இருங்க. ரக்கமா ஷகதானா. ஹல்லேலூயா. அலக்களிக்காதீங்க. இன்னைக்கு இந்த வாரம் ஒரு நிலைமை, அடுத்த வாரம் ஒரு நிலைமை, இந்த சண்டே ஒரு உற்சாகம், அடுத்த சண்டே சோர்வு, இந்த வாரம் பாசிட்டிவான வேர்ஸ், அடுத்த வாரம் நெகட்டிவான வேர்ஸ். உறுதியா இருங்க. அவர் சொல்ற, இனிமேல் உங்களை விட்டு பிரிஞ்சு போறதை பத்தி என்கிட்ட பேசக்கூடாது. கணவன் இல்லையே, பரவாயில்ல, உனக்கு நான் சம்பாதிச்சு போட முடியாது, பரவாயில்ல, நம்ம 2 பேரும் போய் ஒன்னா சாக வேண்டியதான், பரவாயில்ல, நீ சாவுற இடத்துல நானும் சாவேன். பிரிஞ்சு போறத குறிச்சு என்கிட்ட பேசக்கூடாது. என்ன கர்த்தர் அழைச்சாருன்னா நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் செய்வார். அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையில தான் ஒரு வாக்கு தத்தத்தை ரூத்து சொல்ற, நகோமி சொல்ற 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன செய்வாராக. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்க செய்கைக்கு தக்க பலனை, உங்க செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே
நிறைவான பலன் உண்டாவதாக. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும், எந்த பிரச்சனையிலையும், எந்த உபத்திரவத்திலையும் நான் ஒரு காரியத்தில் உறுதியா இருப்பேன். எந்த பாதையில நான் போனாலும் ஒரு காரியத்தை என் வாய் அறிக்கை பண்ணும். ஒரு காரியத்தை நான் ஸ்ட்ராங்கா கன்ஃபஸ் பண்ணுவேன். அது என்னவென்றால், எனக்கு நடக்கிற எல்லாம் நன்மையாக முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் நம்புவே என்னே சமீபரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆல உயரமா எவ்வளவு அன்பு கூர்ந்தா. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட. சொல்லுங்க, என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கை. என்ன வந்தாலும், என்ன வந்தாலும் நம்புவே என்னே சமீப. உண்மையா, உண்மையா அப்பா. பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆல உயரமாய், அகல ஆல உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு. காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா. என் கையை உயர்த்தி சொல்லுங்க, காத்திடுவா என்றுமே. நல்ல கைகளை தட்டி ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். உற்சாகமா, உற்சாகமா. என்ன ஆனாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். உறுதியா இருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, பக்கத்துல கை பேசுங்க. உறுதியா இருங்க. நம்பர் 2, ரெண்டாவது, நான் என்ன செய்ய வேண்டும்? உறுதியா இருக்க வேண்டும். ரெண்டாவது, யாரோட நீங்க பார்ட்னர்ஷிப் வைத்திருக்கிறீங்கிறத பார்க்கணும். பார்ட்னர்ஷிப்னா உங்களுடைய வேலையிலெல்லாம் பார்ட்னர் வச்சிருப்பாங்கல்ல, பங்குதாரர். ஆமா, ஹல்லேலூயா. உங்க பங்காளர், துணையாளர். ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இவர் 1 லட்சம் போடுவார், அவர் 1 லட்சம் போடுவார், ஒரே பிஸ்னஸை நடத்துவாங்க. அப்போ இந்த பிஸ்னஸ் நீங்கள் தான் பண்ணுறீங்களா? இல்லை, நானும் என் பார்ட்னரும் சேர்ந்து என்ன செய்கிறோம்? நடத்துகிறோம். இன்றைக்கி நான் கேட்குறேன், உங்கள் லைஃப்பில் உங்கள் பார்ட்னர் யாருங்கிறத வச்சு தான் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்யும்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் பார்ட்னர் யார்? பணமா? உங்கள் பார்ட்னர் வேலையா? உங்கள் பார்ட்னர்ஷிப் நீங்கள் யாருக்கு கொடுத்துருக்கிறீங்க? என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நீங்கள் யாரோட டைப் பண்ணியிருக்கிறீங்க? நீங்களும் யாரும் இதை செய்கிறீங்க, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடிகிறதுக்கு நீங்கள் யாரை சார்ந்திருக்கிறீங்க? அப்பாவையா, அம்மாவையா, நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தையா, உங்கள் சரீர பலனையா, உங்கள் திறமையா, உங்கள் ஞானத்தையா? நம்மெல்லாம் யூஸ்லெஸ். அல்லேலூயா. அந்த 8:28 சொல்லுகிறது, அங்கே 2 பெயர் தான் வருகிறது. அன்றியும்
மனப்பாடமா சொல்லுங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அங்கே ஒருவர் இருக்கிறார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் பிளஸ் சகலமும் அந்த நபருக்கு நன்மையாக நடக்கும் என்று அறிந்திருக்கிறேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு உங்களோட உங்க பார்ட்னர் தேவனாக இருப்பாரே ஆனால் உங்க வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்யும்? நடக்கும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. வாங்க நம்ம ஜோசப்ட்ட போலாம். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. பல அனுபவங்களை அவன் கடந்து போகிறான். பல அனுபவங்கள் நம்மளாலாம் தாங்க முடியுமான்னு தெரியல. ஆனால் அந்த அனுபவங்களை எல்லாமே ஒன்று ஒன்றாக அவன் கடந்து போகிறான். ஆனால் எல்லா அனுபவங்களிலேயும் அநேகர் அவனோடு கூட டைப் பண்ணாலும் பார்ட்னர்ஷிப் அவன் ஒருத்தரோட தான் வச்சிருந்தான். ஒரு அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவன் தன் சகோதரர்கள் ஃபஸ்ட்டு அவங்க தான் அப்பா அம்மாட்ட அம்மா அப்பா அங்கே இருந்து அவங்க வெறுத்துட்டாங்க. அடுத்து சகோதரர்கள் வெறுத்து குழியில் தூக்கி போடுறாங்க. கண்ணு முன்னாடி பார்க்குறான். ரூபன் அண்ணனெல்லாம் பார்க்குறான். எல்லா அண்ணனையும் பார்க்குறான். எப்படி இருந்திருக்கும் அந்த பையனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சின்ன வயசு, அவனுடைய 22nd 22வது வயசில் அவன் போத்திபார் வீட்டில் அவன் அடிமையாக இருக்கிறான். அப்புறம் 5 வருஷத்தில் அவன் ஜெயிலுக்கு போகிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவனுடைய நிலைமையை. ஒரு சின்ன பையன் அவனுடைய அன்னைமார் தூக்கி குழியில் தூக்கி போடுறாங்க. இப்படியே கண்ணு முன்னாடி பார்க்குறான். அண்ணா அண்ணாங்கிறான். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவங்க செத்து தொலை அப்படிங்கிறாங்க. அப்பா அம்மா வெறுத்தாச்சு. கல்தையரோடு ஒரு பழக்கம் வருது. பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கலாம் அந்த கல்தையரோட. அவன் சொல்லியிருக்கலாம், அண்ணே எனக்கு ரொம்ப கஷ்டம், எங்கள் அண்ணெல்லாம் வெறுத்துட்டான், எங்கள் அம்மா அப்பாலாம் வெறுத்தாங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், உங்கள் கூட என்னை வச்சுக்கோங்க, சாப்பாடு மட்டும் தாங்க, இல்லைன்னா என்னை விட்டுருங்கண்ணே, நான் ஏதாவது பிச்சை எடுத்தாவது பிழைச்சிக்கிறேன், எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. அவன் பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கலாம். ஆனால் அந்த கல்தையரோட அவன் எதுவுமே பேசலை. அடுத்து போத்திபாருடைய வீட்டுக்கு போகிறான். அடிமையாக இருக்கிறான். அங்கே ஒரு டீல் நடக்கு. என் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கோ, நீ நல்லா இருக்கலாம். போத்திபார் மனைவி சொல்கிறா, என் கூட பார்ட்னர்ஷிப் வை, நான் தான் எல்லாத்துக்கும் அதிகாரியாக இருக்கிறேன். அவன் எதையும் வீட்டை கவனிக்க மாட்டான். போத்திபாருடைய மனைவி சொல்கிறா, என் கூட பழகு, என் கூட நீ ஒன்றித்திரு, பாவம் செய்யி, நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வச்சுப்போம், உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் வரும். இவன் சொல்ற, நோ, எனக்கு அந்த பார்ட்னர்ஷிப்பே தேவையில்லைன்னு சொல்கிறான். அநியாயமாய் அவனுடைய பெயர் கெட்டு போகிறது. ஜெயிலில் போய் விழுறான். யோசேப்பின் நிமித்தம் சிறைச்சாலை தலைவனே ஆசீர்வதிக்கப்படுறான். அவன் கண்களிலே சிறைச்சாலையிலே யோசேப்புக்கு தயவு கிடைக்கிறது. ஆனால் அந்த சிறைச்சாலை தலைவனோட அவன் பார்ட்னர்ஷிப் வைக்கல. யாரோடையும் அவனுடைய பங்கு யாரோடையும் இல்லை. கடைசியில் உயர்த்தப்படுறான் யோசேப்பு. அங்கே போய் சொல்கிறான், என்னப்பா நீ பெரிய சொப்பனம் சொல்லுவியாமே, பெரிய சொப்பனத்துக்கு அர்த்தம்லாம் சொல்லுவியாமே, நான் கண்ட சொப்பனத்தை அதனுடைய அர்த்தத்தை நீ சொல்லு, நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப் வைப்போம். இவன் சொல்கிறான், நான் அல்ல, என் தேவனாகிய கர்த்தரே மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பார்ட்னர் யாருங்கிறத அந்த அதிகார வர்க்கத்தில் கூட அவன் மறைக்கலை. எல்லா இடங்களிலேயும் நீங்க கவனிச்சு பாருங்க, அவன் பிரயாணித்த எல்லா இடங்களிலேயும் நிறைய பேர் வர்றாங்க போறாங்க. ஆனா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எல்லா இடத்துலையும் கண்டினியூஸா எழுதியிருக்கோம். அது என்னன்னா, யோசேப்பு இந்த இடத்தில் இருந்தான், கர்த்தர் யோசேப்போட இருந்தான். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நல்லா நல்லா உற்சாகமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசேப்பு இன்னிடத்தில் இருந்தான், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அது எங்க வேணாலும் இருக்கட்டும், அவன் குழியில இருக்கட்டும், கல்தேயரோடு இருக்கட்டும், போத்திபார் வீட்டில் இருக்கட்டும், சிறைச்சாலையில் இருக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பியூட்டிஃபுல்லான ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அப்படின்னா கர்த்தர் எங்க இருந்தாரு? சிறைச்சாலையில். இன்னைக்கு நீ பிரயாணப்படுகிற, நீ கஷ்டப்படுற உபத்திரவம், பாடுகள், வேதனைகள், கண்ணீரின் பள்ளத்தாக்குகள், நீ நினைக்கிற ஏன் எனக்குன்னு சொல்ற, பட் ஒரு பார்ட்னர் உன் கூட இருக்கிறாரு. எந்த இடத்துல நீ கஷ்டப்படுறாயோ அதே இடத்துல, அது சிறையா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், நிந்தையா இருக்கலாம், த சேம் பிளேஸ் உன் கூட கர்த்தர் இருக்கிறார். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. wherever you are, நீ எங்க இருந்தாலும் சரி, அது குப்பை தொட்டியா இருந்தாலும் அந்த இடத்துல உன் கூட கர்த்தர் இருக்கிறார்.
விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததனால போத்திபார் ஆசீர்வதிக்கப்படுகிறார். கர்த்தர் யோசேப்போடு இருந்ததனால சிறைச்சாலை ஆசீர்வதிக்கப்படுது, சிறைச்சாலைக்காரன் ஆசீர்வதிக்கப்படுறான். ஆனா யோசேப்புக்கு ஆசீர்வாதம் இல்லை. சில நேரத்தில் உங்களால நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஆனா தேவனுடைய பிள்ளைங்க தான் அடி மேல அடி விழுது. ஆனா ஒன்னு சொல்றேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். கையை தட்டி கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா, ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். யார் உங்களுடைய பார்ட்னர்? இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்க பார்ட்னர் யார்? யாரோட நீ டை அப் பண்ணி இருக்கிற? யார் உனக்கு எந்த இடத்துலையும் உனக்கு உதவி செய்கிறார்? டக்குன்னு ஒண்ணுன்னா யாரை நீ தேடுகிறாய்? டக்குன்னு உன் போன்ல உன் கைப்பட்டு எந்த நம்பரை நீ டயல் பண்ற? அதுதான் உன் பார்ட்னர். எடுத்த உடனே கர்த்தர் தான் உன் பார்ட்னர்னா, எடுத்த உடனே நீ தேவ சமூகத்தை தான் நீ தேடுவ. அது உயர்வானாலும் தாழ்வானாலும் ஓடி போகிற இடம் கர்த்தர் உன் பார்ட்னரா இருந்தா அந்த தேவனுடைய சமூகத்துக்கு தான் ஓடுவீங்க. கையை வயத்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சிரிக்கணுமா தேவ சமூகம், அழணுமா தேவ சமூகம், அல்லேலூயா. சந்தோஷப்படணுமா தேவ சமூகம், கொண்டாடணுமா தேவ சமூகம், அமைதியா எனக்கு கொஞ்ச நேரம் நிம்மதி வேணும்னாலும் அதுவும் தேவ சமூகம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமே. இன்னைக்கு தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆமேன் அந்த தீர்மானம் எடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 2 காரியம் சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? 1 புரியல? உறுதி. எல்லாம் சொல்லுங்க, உறுதி. என்ன உறுதி? நன்மையாகத்தான் என்ன செய்யும்? நடக்கும். எவன் மிரட்டினாலும் அடிச்சாலும் கொன்னாலும் மாத்தி பேசக்கூடாது. அல்லேலூயா. நம்பர் 2, ரெண்டாவது, நீங்க யாரோட பங்காளிகளாக இருக்கிறீர்கள்? பார்ட்னர்ஷிப் யாரோட நீங்க வச்சிருக்கிறீங்கிறத யோசிச்சு பாருங்க. அடுத்தது 3வது, உங்க வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கணும் அப்படின்னு சொன்னா 3வது பிளான். எல்லாம் சொல்லுங்க பிளான் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க பிளான், திட்டம். ஆமென். திட்டம்னு சொல்லுங்க பார்க்கலாம். கேட்கல? சொல்லுங்க திட்டம். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். இந்த இடத்துல ரட்சிக்கப்பட்டு அபிஷேகிக்கப்பட்டு இந்த இடத்துல நீங்க வந்த எல்லாரையும் பார்த்து சொல்ற, உங்க மேல ஒரு திட்டம் இல்லாம கர்த்தர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வரவே. இந்த திட்டத்தை எவன் புரிந்து கொள்ளுகிறானோ அவன் வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக என்ன செய்யும்? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பிளான். ஹல்லேலூயா. தேவ திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்க மேல இருக்கிற கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற தேவ திட்டத்தை புரிஞ்சுக்கோங்க. அந்த வசனத்தை வாசிக்கும் போது 8:28 வாசிக்கும் போது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், எல்லாம் சொல்லுங்க அழைக்கப்பட்டவர்களாய். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டவர்கள். யாரும் இப்போ நான் இங்க இருந்து சொல்றேன் சிஜு இங்க வா அப்படின்னு சொல்றேன்னா அவன் வந்து நின்ன உடனே ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படின்னு எவனும் பைத்தியக்காரன் தான் சொல்லுவான். அல்லேலூயா. சும்மா தான் சொன்னேன் போ அப்படின்னா அவன் என்ன பார்த்து என்ன சொல்லுவான்? இவனுக்கு கிறுக்கான், இவனுக்கு வேலை வெட்டி இல்லையா, வான்னு சொல்லிட்டு போன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி என்ன அடுத்த நேரம் சிஜு வான்னா என்னன்னு சொல்லு முதல்லம்மா அங்க இருந்துட்டேன். சும்மாலாம் வர முடியும். எனக்கு கர்த்தர் ஒன்றும் லூசு கிடையாது. உங்களை அழைக்கிறார் என்றால் God has a plan. ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சரி, சம்பவத்துக்கு வாங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில பல அனுபவங்களை அவன் கடந்து போகிறான், பல சூழ்நிலைகளை கடந்து போகிறான். ஏன்? யோசேப்புக்கு தெரியாது என்னன்னு. யோசேப்புக்கு தெரிந்ததுலாம் ஒரு 2 சொப்பனம் தான் தெரியும். அரிக்கட்டுகள் அவனை பணிந்து கொண்டதும் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவனை பணிந்து கொண்டது மட்டும்தான் யோசேப்புக்கு தெரியும். வேற எதுவும் தெரியாது. ஆனா நடக்கிற காரியங்கள் எல்லாம் அதுக்கு விரோதமா இருக்கிறது, அதற்கு எதிராக இருக்கிறது. அதுக்கும் அந்த தரிசனத்துக்கும் அவன் கடந்து போகிற பாதைக்கும் கொஞ்சம் கூட என்ன இல்லை, சம்பந்தமோ தொடர்போ கொஞ்சம் கூட இல்லை. அவன் அறிவினால என்ன யோசிச்சு பார்த்தாலும் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் ஒன்றை புரிந்து கொண்டான், கர்த்தர் என் மேல ஒரு திட்டத்தை என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
அதனால் அந்த திட்டத்துக்கு அவன் தன்னை என்ன செய்தான்? உட்படுத்தினான். எங்க போனாலும் என்ன நடந்தாலும் போத்திபார் மனைவி டீல் பேசுறா, வா இந்த ஊர்ல எகிப்துல நீயே அடிமையா இருக்க, ஆசீர்வாதமாயிரு, எல்லாம் உலக பொருட்கள் எல்லாம் அனுபவி. ஆனா அவனுக்கு தெரியும் கர்த்தர் என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவன் சொல்றான், என் தேவனுக்கு விரோதமாய் நான் இவ்வளவு பெரிய பாவத்தை செய்வது எப்படிங்கிறான். ஏன்னா என்னை அழைத்த தேவன் ஒரு திட்டம் இல்லாம என்ன செய்யல, அழைக்கல. சிறைக்கு போனாலும் போவேனே ஒழிய தேவ திட்டம் நிறைவேறுவதற்கான பிரயாசம் தான் நான் எடுப்பேன். அதற்கு மாறான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நான் என்னை உட்படுத்த மாட்டேன். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எல்லா இடங்களிலேயும் அவனுடைய நோக்கம் எல்லாம் வாட் இஸ் காட்ஸ் பிளான், தேவ திட்டம் என்ன, தேவ திட்டம் என்ன. கடைசி வரைக்கும் புரியல. கடைசியில் அவன் ஒரு முயற்சி எடுக்கிறான். அவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பானபாத்திரக்காரனிடத்தில் சொல்லுகிறான், நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறான். ஆனால் அவன் மறந்து போனான். ஹல்லேலூயா. அப்பொழுதும் கூட இவன் அந்த பானபாத்திரக்காரனை கொஞ்சம் வர சொல்லுங்களேன்னு சொல்லல. ஹல்லேலூயா. சிறைச்சாலை தலைவன்ட்டு அந்த ஒருத்தனை சொப்பனம் சொல்லி மேலே போனல, அவனை ஒரு நிமிஷம் ஃப்ரீயா இருக்கும்போது வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்களேன், இல்லைன்னா அந்த லெட்டரை கொஞ்சம் அவன்கிட்ட கொண்டு கொடுங்களேன், ரிமைண்ட் பண்ணுங்களேன். அவனுக்கு எதுவுமே சொல்லல. அவனுக்கு தெரிந்தது கர்த்தர் தனிப்பட்ட விதத்தில் என் மேல ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். தேவ பிள்ளையே, இன்னைக்கு நீ எல்லாராலும் மறக்கப்பட்டிருக்கிறாயா? எல்லாரும் உதாசீனப்படுத்தப்பட்டிருக்கிறாயா? உன் பேரை கெட்டு போக பண்ணியிருக்கிறாங்களா? உன் பேரை கெடுக்கிறதுக்காகவே அநேகர் முயற்சி பண்றாங்களா? நீ செய்யாத குற்றத்துக்காக உன்னுடைய பெயர் கலங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? செய்யாத குற்றத்துக்காக உன் பெயர் கலங்கப்பட்டு கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு பலவிதமான உபத்திரவங்கள் தான் உன்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறதா? அதுதான் அன்றாட போஜனமாக உன் வாழ்க்கையில் இருக்கிறதா? நான் சொல்றேன், இந்த அனுபவங்கள் எல்லாம் கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற போகிறார். அதி சீக்கிரத்திலே அவருடைய திட்டம் நிறைவேறும். அன்றைக்கு உங்களுடைய சொந்த கண்களினாலே அதை காணத்தக்கதாக கர்த்தர் ஒரு உயர்ந்த இடத்திலே உங்களை உட்கார வைக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். யோசேப்புக்கு பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் கர்த்தர் கொண்டு போய் உட்கார வைத்தார். எந்த இடத்தில் அவன் காம்ப்ரமைஸ் ஆயிருந்தாலும் அந்த இடத்துக்கு அவன் போயிருக்க முடியாது. அவன் தேவ திட்டத்துக்காக காத்திருந்ததுனால ஒரு பிரைம் மினிஸ்டர்ங்கிற லெவலில் கர்த்தர் கொண்டு வந்து வச்சார். என் அனுமதி இல்லாம, அவன் அனுமதி இல்லாம, யோசேப்பின் அனுமதி இல்லாம நாய் கூட தன்னுடைய வாளை என்ன செய்யக்கூடாது, ஆட்டக்கூடாது. அல்லேலூயா. ஒருவனும் சுயமான வேலை செய்யக்கூடாது. அவன் என்ன சொல்லுகிறானோ அதை தான் எல்லாரும் செய்யணும்னு ஆர்டர் போடப்பட்டது. பார்வோனுடைய மோதிரம், முத்திர மோதிரம் யோசேப்பினுடைய கரத்திலே அது கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. தேசம் எங்கிலும் ஆசீர்வாதம் வந்தது. ஹல்லேலூயா. அநேக ஜனங்களுக்கு ரட்சண்யம் உண்டு பண்ணும்படி கர்த்தர் யோசேப்பை அந்த ஸ்தானத்திலே கர்த்தர் உயர்த்தினார் என்று அவனே டிக்ளேர் பண்றதை பார்க்கிறோம். கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்க மேல கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். சொல்லுங்க, 2-3 பேரை தொட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்க மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். அது தீமைக்கானதல்ல, அது நன்மைக்கு ஏதுவான திட்டத்தை கர்த்தர் வச்சு. கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட் சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நீ என் மேல வச்சிருக்கிற திட்டத்துக்காக நன்றி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தாவீது ஒரு யூஸ்லெஸ், சாதாரணமானவன், யூஸ்லெஸ் சொல்ல முடியாது, ஆனாலும் கடைநிலையானவன். இன்டர்வியூ வரும்போது அவன் இன்டர்வியூக்கே அவனுக்கு யாருமே இன்விடேஷன் கொடுக்கல, அவங்க அப்பாவும் கொடுக்கல, அண்ணனும் கொடுக்கல. அப்படிப்பட்ட ஒரு நிலைதான். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரே ஒரு காரியம், அவன் தலையிலே ஊற்றப்பட்ட ஒரே ஒரு எண்ணெய் தான். அந்த ஒன்று தான் அவனுடைய ஐடென்டிட்டி, அவனுடைய அடையாளமாக இருந்தது. இது எதுக்கு என் மேல ஊத்தப்பட்டது? எண்ணெய் குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? ஆனால் என்னைக்கு அந்த எண்ணெய் அவன் தலையின் வழியா தாடி வழியா வடிஞ்சிச்சோ அன்னையிலிருந்து உபத்திரவம் ஸ்டார்ட் ஆச்சு. அன்னையிலிருந்து ஓட ஆரம்பிச்சான். அன்னையிலிருந்து ஈட்டிகள், 5000 போர் வீரர்களை கொண்டு சவுல் தாவீதை துரத்துறான். 5000 சோல்ஜர்ஸ். ஹல்லேலூயா. 5000 யுத்த வீரர்கள் ஒரு தெல்லு பூச்சை வேட்டையாடுறாங்க. குகைகளில் போய் பதுங்குறான், அங்க வர்றாங்க. வனாந்தரத்துக்கு ஓடுறான், அங்க வர்றாங்க. மேடுகளில் போய் நிற்கிறான், அங்க வர்றாங்க. மலைகளுக்கு போகிறான், அங்கே வர்றாங்க. எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டுக்காரங்களை வந்து கொள்ளுறான். ஹல்லேலூயா. பிடித்து அவன் அங்கிருந்து தப்பித்து ஓடுகிறான், வேறு நாடுகளுக்கு தப்பித்து ஓடுகிறான். அவனால நிம்மதியே இல்லை. என்னைக்கு அவன் தலையின் மேல் அந்த அபிஷேக தைலம், தேவ திட்டத்தின் தைலம் ஊற்றப்பட்டதோ அன்னையிலிருந்து ஓடுனவன் தான் தாவீது. பல வருஷங்கள் நிம்மதி இழந்து உயிரை கையில பிடித்துக் கொண்டு ஓடுகிறான். ஆனால் தாவீதுக்கு ஒன்று தெரியும், இந்த தைலம் என் வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்குது.
என் மேல ஊற்றப்பட்ட அபிஷேகம் ஒரு திட்டம் வச்சிருக்குது. பொறுமையாயிருந்தான். எத்தனையோ விசை கர்த்தர் சவுலை அவன் கையில ஒப்பு கொடுத்த போதும் நான் இந்த திட்டத்தை சுயமாய் செயல்படுத்தக்கூடாது, கர்த்தர் அவருடைய திட்டத்தை செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த இடத்திலிருந்து ஓடதான் செய்தானே ஒழிய அந்த அந்த அதிகாரத்தை அவன் கையில எடுக்கல. ஒரு நாள் வந்த போது அந்த சவுல் அவனுடைய பட்டயத்தை நட்டி அவனே அதிலே விழுந்து அது அவன் சரீரத்தை குத்தி அவன் செத்து போனான். அதன் பிறகு கர்த்தர் தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர் உண்டு, உங்களுக்கு ஒரு மேன்மை உண்டு, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. உங்க குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க கணவனை ஆசீர்வதிப்பார், உங்க மனைவியை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகளை நீங்கள் எதிர்பார்த்திராத மேன்மையில கர்த்தர் உங்க பிள்ளைகளை உட்கார வைப்பார், உட்கார வைப்பார். திட்டம் இல்லாமல் தேவன் உங்களை அவருடைய சமூகத்துக்குள்ள கொண்டு வரல. நீ இந்த கடன் பிரச்சனையிலேயோ வியாதியிலேயோ உபத்திரவத்திலேயோ நீ அழிந்து போக மாட்டாய். உன் பிள்ளைகளின் நல்வாழ்வை காணும் முன்னே உன் ஜீவன் போகாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் உன் மேல வச்சிருக்கிற திட்டத்தை உன் கண்ணை பார்க்க. விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமேன். நாலாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். 3 காரியங்கள் சொன்னேன். என்னெல்லாம் சொன்னேன்? 1, என்னங்க? ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த், உறுதியா இருக்கணும். அவர் எனக்கு செய்வார் என்று நினைக்கிறேன் அல்ல, அவர் செய்வார் என்று அறிந்திருக்கிறேன். எனக்கு தெரியும் அவர் செய்வார், உறுதி. 2வது பார்ட்னர்ஷிப். ஹல்லேலூயா. தேவனும் நானும் இந்த அனுபவம் உங்க வாழ்க்கையில் இருக்கும்னா 100% சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். 3வது திட்டம். என் வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்ங்கிற அறிவு உங்களுக்கு இருக்கும்னா கர்த்தர் நிச்சயமாக அந்த திட்டத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். 4வது அந்த ரோமர் 8:28 சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும். ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தேவனை நேசிக்கிறவர்களுக்கு, அன்பு கூறுகிறவர்கள், லவ் சொல்லுங்க, லவ்னு சொல்லுங்க பார்க்கலாம். 4வது லவ். ஆமென். அன்பு கூறுகிறவர்கள். அந்த வசனம் சொல்லு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு காலையில் அந்த நேசத்தில் குறைவு இருந்தால் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை உண்மையாய் உறுதியாய் ஆழமாய் உம்மை நேசிக்க, எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மை அதிகமாய் நேசிக்க அப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு தாரும் என்று தாழ்மையோடு கேளுங்க. கர்த்தர் கிருபை தருவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு அந்த நேசிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோசேப்பினுடைய அனுபவத்திற்கு வருவோம். பிதாவின், அதாவது யெகோவா தேவனை ஆராதித்து வந்த சந்ததி அது. ஆபிரகாமில் இருந்துதான் இஸ்ரவேல் என்கிற அந்த சந்ததியை ஆரம்பிக்கிறது. யூத குலம் ஆரம்பித்ததே ஆபிரகாமில் இருந்துதான். இயேசுவை பற்றி அவர்கள் கேள்விப்பட்டதும் கிடையாது, வாக்குத்தத்தத்தை அறிந்ததும் கிடையாது. இயேசு என்கிறவர் யார், யார் வருவாரா போவாரா ஒண்ணுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த ஜோசப்போட வாழ்க்கையில, யோசேப்பின் வாழ்க்கையில இயேசுவின் சாயல் வெளிப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் சாயல், அந்த அன்பு வெளிப்படுகிறது. எங்கெல்லாம் போனானோ பல இடங்களை கடந்து போகிறான், ஆனா எல்லா இடத்திலையும் கிறிஸ்துவின் அன்பு. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியில அவன் உயர்த்தப்பட்ட நிலையில, தலையில கிரீடம், கையில செங்கோல், பார்வோனின் ராஜ வஸ்திரம் எல்லாம் தரித்து நிற்கும் போது எந்த சகோதரர்கள் விற்று போட்டார்களோ அவர்களே அவனுக்கு முன்பாக வந்து நிற்கிறார்கள். இவன் நான் தான் யோசேப்பு என்று தன்னை வெளிப்படுத்தின உடனே காலில் விழுந்த மன்னிப்பு கேட்கிறார்கள். எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எங்களை தயவு செஞ்சு மன்னிச்சிரு, எங்களை அழிச்சிராத, தெரியாம பண்ணிட்டோம் அந்த நாள்ல, எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி அவங்க மன்னிப்பு கேட்கும் போது இவங்க சொன்னாங்க, ஆமா நீ தெரியாம தான் பண்ணிட்ட, தொடக்கூடாதவனை தொட்டுட்ட, பாரு இப்ப எங்க நான் இருக்கேன் பாரு, நானா இருந்தா அப்படிதான் சொல்லியிருப்பேன், இவர்களை கட்டுங்கள் அப்படின்னு ஆர்டர்லாம் போட்டிருப்பேன். அவன் சொல்லுவான், இல்ல 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 இல்ல, நீங்க செஞ்சதெல்லாம் தப்பே கிடையாது,
இந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், இது எல்லாம் கர்த்தர் எனக்கு நன்மையாக மாற்றுவதற்காகவே, அநேக ஜனங்களை உயிரோடு காப்பதற்காகவே உங்களை கர்த்தர் குழியில போட வச்சாரு, கல்தேரிடத்துல விற்க வச்சாரு. சோ இயேசுநாதர் சொன்ன மாதிரியே அவன் சொல்றான், ஆண்டவரே இவர்கள் பாவங்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஜெபித்தாரு. அதே ஜெபத்தை ஸ்தேவான் செய்தானே, அதே போல ஜோசப், அதே போல யோசேப்பு அவன் சொல்றான், நான் உங்களை ஒன்றும் செய்ய போறதில்ல, போய் அப்பா அம்மாவெல்லாம் கூட்டிட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல இடம் நான் அரேஞ்ச் பண்றேன், நீங்க என் கூட இருக்கலாம், சாப்பாட்டுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, ஏன்னா இந்த ஸ்தானத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணி இருக்கிறார். தேவ அன்பு பாருங்க, தேவனுடைய அன்பு இல்லாம பகைவர்களை மன்னிக்க முடியாது. இந்த ஆண்டவர் அவ்வளவு நேசிச்சு எல்லாத்தையும் மன்னிச்சு எல்லாரையும் மன்னிச்சு அவன் அந்த பதவிக்கு போனவனே அவளை வர சொல்லு, பார்வோனின் மகன் பொண்டாட்டிய. அல்லேலூயா. யார் தப்பு பண்ணது சொல்லு சபையில? ஒன்றும் ப்ரூவ்லாம் பண்ணல, எல்லாம் நல்லா இருக்கட்டும். அல்லேலூயா. அவன் என்ன யோசிச்சான்? அதாவது நீங்க பாருங்க, பல உபத்திரவங்களை நாம் பார்க்க முடியும் யோசேப்பின் வாழ்க்கையில. ஆமாதானா? ஆமாவா இல்லையா? தூங்குறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கீங்களா? இல்லையா? சரி, ரைட். யூஸ்ட் ஆயிட்டோம் நம்மலாம். அல்லேலூயா. தூங்குனாலும் அல்லேலூயா சொல்லாம அந்த மாதிரி. ஆமே. பல பிரச்சனைகள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? பல பிரச்சனை தானே. என்ன பிரச்சனைலாம் சொல்லுங்க. என்ன பிரச்சனைலாம்? குழியில போட்டது, விற்கப்பட்டது, சந்தைக்கு போனது, போத்திபார் வீட்டுக்கு போனது, ஜெயிலுக்கு போனது, பானை பாத்திரம் மறந்தது, அப்பப்பப்பா எத்தனை பிரச்சனை. இன்னைக்கு அப்படித்தானே நீங்களும் சொல்றீங்க. எவ்வளவு பிரச்சனை தெரியுமா பாஸ்டர்? எவ்வளவு பிரச்சனை, அடுக்கடுக்கா பிரச்சனை வருது. எல்லாம் சொல்லுங்க, எப்படி வருதா? அடுக்கடுக்கா வருதா? அல்லேலூயா. ஆனா இதே யோசேப்பு அவன் நன்மையாக மாறின பிறகு மேலே போயிட்டு திரும்பி பார்த்தப்போ இது பல பிரச்சனையா தெரியல, இது ஒரே ஒரு காரியமாக தான் தெரிந்தது. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். குழியில போடலைன்னா இவனை இந்த ரூபன் இவன் எல்லாம் சேர்ந்து என்ன செஞ்சிருப்பானுங்க? கொன்னு இருப்பானுங்க. அல்லேலூயா. கொல்லணுங்கிறதா அவங்க பிளானு. இந்த கல்தேயர் வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்ப லேட் ஆயிடுச்சு, அப்ப எங்க போனோம்? குழிக்கு போனோம். குழியில போய் கொஞ்ச நேரம் இருக்கிறதுக்குள்ள யார் வந்துட்டா? டைமிங் யார் வந்தாச்சு? உடனே கல்தேயர் வந்தோடனே கர்த்தர் ஏவுறாரு, ஏய் பேசுடா நீ. இப்போ உடனே அவன் சொல்றான், நாம் ஏன் இவனை கொல்றதுக்கு அந்த கல்தேயர் இடத்துல விற்று போடுவோம். உடனே அங்க போகுது. நீங்க சொல்றீங்க அது ரெண்டாவது பிரச்சனைன்னு. இல்ல, ஒரே பிரச்சனை தான். ஒரு பிரச்சனைங்கிறத விட ஒரு ப்ராசஸ். கல்தேட்ட போறான், அடுத்து கல்தேட்ட போயினா தான் எகிப்துக்கு போக முடியும், இல்ல வேற எங்கேயாவது வித்திருக்கலாம். இப்ப அவன் எகிப்துக்கு போறான். இப்ப கர்த்தருடைய திட்டம் அவன் எகிப்துக்கு போகணும். சோ கல்தேர் இடத்துல போறான். அத நம்ம ஒரு பிரச்சனைன்னு சொல்றோம். ஆனா அவன் அதை அப்படிதான் பார்த்தான். ஆனா அங்க இருந்து அடுத்து எங்க போறான்? சந்தைக்கு போறான். ஏன் சந்தைக்கு போறான்? அப்பதான் போத்திபார் வீட்டுக்கு என்ன செய்ய முடியும்? போக முடியும். அங்க போனாதான் மேல வரணும்ல. போத்திபார் வீட்டுக்கு போறான். அங்க போனா செட்டில்டு, 5 வருஷம் ஜாலியா இருக்கிற தலைவர். வீட்டு சாவியே இவன் கையில தான் இருக்கு, எல்லாம் இவன் கையில கொடுத்து வச்சிருக்கிறான் போத்திபார். ஆண்டவர் பார்த்தாரு, இது நல்லது இல்லையே, ஏமா அவன் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுமா அப்படின்னு. அல்லேலூயா. அப்ப ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கிறான். அல்லேலூயா. இழுக்கிறாவா, இவன் தப்பிச்சு ஓடுறான். அவா சொல்ற, ஐயோ இவன் என்ன கெடுத்துட்டாங்கிறா. பெரிய குற்றம் அவன் மேல் சுமகிறது. அப்பதான் அடுத்து ஜெயிலுக்கு போகணும். இவன் ஜெயிலுக்கு போனா அப்ப யாரை யூஸ் பண்ண? போத்திபார் மனைவியை யூஸ் பண்ணு. ரைட். அங்க பிடிச்சி நீங்க அடுத்த பிரச்சனைன்னு சொல்றீங்க, அது அடுத்த பிரச்சனை இல்ல, கர்த்தருடைய அடுத்த ஸ்டேஜ். ஜெயிலில் வந்து கிடக்குறான். ரைட், கரெக்டான இடத்துக்கு வந்துட்டேன், கொஞ்ச நாள் இருங்க. அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் சொல்றான், நீ வாழ்ந்து இருக்கும்போது என்ன நினைச்சுக்கோ. இவன் மேல போனே மறந்துட்டான். அல்லேலூயா. ஏன் மறந்தான்? ஏய், நீ நினைச்சு ஏன் திட்டம் ஸ்பாயில் ஆகக்கூடாது. நான் எந்த விதத்தில் அவனுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கணும்னு நான் வச்சிருக்கிறேனோ அந்த நன்மை அவன் வாழ்க்கையில நடக்கணும். நீ மறப்பா அப்படிங்கிறார் ஆண்டவர். அவனுக்கு மறந்துருச்சு. கோமா ஸ்டேஜ். அனஸ்தீசியா கொடுத்துட்டார் ஆண்டவர். இந்த அனஸ்தீசியா வந்து படுக்க மாட்டான், நடப்பான், எல்லா வேலையும் செய்வான். ஆனா இந்த தேவ மனுஷன் சொன்னதை மட்டும் இவன் மறந்துடுவான். அல்லேலூயா சொல்லுங்க. இவன் மறந்துட்டான். அல்லேலூயா. அவன் நினைக்கிறான், ஏன்டா மறந்த? இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்து ஒரு நாள் பார்வோன் தூங்கிட்டு இருக்கும்போது, கமான், ஆண்டவர் சொன்னார், இவனுக்கு ஒரு சொப்பனத்தை அனுப்புங்கிற. இவன் சொப்பனத்தை கண்டவன் யோசேப்ட்ட வந்தானா, உலகம் ஃபுல்லா சர்ச் பண்ணான். என் சொப்பனத்துக்கு யார் அர்த்தம் சொல்லுவது, சொப்பனத்தையும் சொல்ல அர்த்தம் சொன்ன ஒரு பயம் இல்லை. அப்ப இவனுக்கு உடனே டக்குனு அந்த மூளையை கொஞ்சம் தட்டி விடுறார். ஐயா மன்னிச்சுக்கோங்க, என்ன நான் ஜெயிலில் இருக்கும்போது எனக்கு ஒரு அர்த்தம் சொன்னேன், இவ்வளவு நாள் ஏன்டா மறந்த?
இது அடுத்த பிரச்சனை கிடையாது, அது ஒரு ப்ராசஸ். அல்லேலூயா. இது எல்லாம் ஒண்ணுதான். ஆமென். உடனே அவன் ஞாபகம் கரெக்ட் டைமிங்ல அவன் சொல்றான், யோசேப்புன்னு ஒருத்தன் ஜெயிலில் இருக்கிறான், அவன் சொப்பனத்தையும் சொல்லுவான், அர்த்தத்தையும் சொல்லுவான். வர சொல்லு. சேவ் பண்றாங்க, கோட் ஷூட்லாம் பண்றாங்க, டையெல்லாம் கட்டுறாங்க, புது கேன்வாஸ் ஷூ மாட்டி விடுறாங்க. அல்லேலூயா. எல்லாம் பக்கா ரெடி ஆகுறான். இவனுக்கு தெரியுது எங்க போறோம், பார்வோன் சமூகத்தில் போய் நிற்கிறான். கர்த்தர் எப்படி கொண்டு வரார் பாருங்க. அங்க நின்ன பிறகு அவன் சொல்றான், நான் கண்ட அர்த்தத்தையும் சொல்லணும், சொப்பனத்தையும் சொல்லணும். இவன் சொன்னான், அவ்வளவுதானே, விடுங்க, என் தேவன் உங்களுக்கு சொல்லுவார். சொப்பனத்தையும் சொன்ன, அர்த்தத்தை சொன்னா, ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு, உயர்த்தப்பட்டான். அங்கிருந்து அவன் திரும்பி பார்க்கும்போது, இத்தனை பிரச்சனைகளை நான் கடந்து வந்தேனா? இல்லை, ஒரே ஒரு தேவ திட்டத்தை நான் கடந்து வந்தேன். கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரம், அதே அதிகாரத்தில் 36ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய அன்பை விட்டு நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், பிரியவே மாட்டேன். கையை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ரோமர் 8:36. எல்லாரும் ஏகோபித்து அந்த சிஸ்டர் கூட சேர்ந்து எல்லாம் சத்தமா ரிப்பீட் பண்ணுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? யார்? வாசிங்க சத்தமா. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, வாசிக்கிறீங்களா சத்தமா? பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே. அடுத்தது அடுத்து பார்த்தோம், என்ன வந்தாலும் சரி, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ் காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு தலைக்கு மேல கையை தட்டி கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நினைக்கிறேன் இல்ல, நிச்சயித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும், என்ன சம்பவித்தாலும், அது ஜீவனே போனாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்று நினைக்கிறேன்னு சொல்லல, நிச்சயித்திருக்கிறேன் சொல்ற. ஸ்ட்ராங்கா, அதான் உறுதிங்க. நிச்சயித்திருக்கிறேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொன்னாங்க, நீர் எங்களை கொன்று போட்டாலும், ஹல்லேலூயா, இந்த அக்கினி ஜுவாலையில எங்களை கொண்டு போய் போட்டாலும், நீ நிறுத்தி இருக்கிற இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க அவர் தப்புவியாமல் போனாலும் நாங்கள் இதை செய்ய மாட்டோம். ஏன்னா தேவன் மேலுள்ள அன்பு பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்த பின்பும் அவன் வழக்கமாய் கர்த்தரை தேடின பிரகாரம் தானியேல் போய் தேவனிடத்தில் அன்பு பாராட்டினான். காரணம், அவனுக்கு தெரியும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அவன் அறிந்திருந்தான். அது ஜெயிலில் போட்டாலும் சரி, சிங்கக்கெபியில் போட்டாலும் சரி, அக்கினி ஜுவாலையில் போட்டாலும் சரி, நன்மைக்கு ஏதுவாகத்தான் அது நடக்கும். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் உபத்திரவப்பட்டது நல்லது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அவரை அதிகமாய் நேசிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. ஹல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அண்ணால் என்னையே வெறுத்தேன் ஐயா. எல்லாம் முழங்கால் போடுங்க, எல்லாம் முழங்கால் போடுங்க பார்க்கலாம் வேகமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமா ஷகதனா, ஓ ரிகபலரபு ஷகதனா. ஹல்லேலூயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அண்ணால் என்னையே வெறுத்தேன் ஐயா. ஒரு நாளும் தயை கண்டேன் ஐயா, அண்ணால் என்னையே வெறுத்தேன் ஐயா. உந்தையை பெரிதையா என் மேலும்
நான் அவளை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், எல்லாம் சொல்லுங்க சகலமும், சொல்லுங்க சகலமும், ஹல்லேலூயா, நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். இந்த மாசம் இந்த வாக்கு தத்தத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால நான் டிக்ளேர் பண்ற. விசுவாசிக்கிறவங்க 2 கைகளையும் தலைக்கு மேல தட்டி அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நல்ல கைகளை தட்டி முழு பலத்தோடு ரகமா ஷகதனா ரிபா லரபௌதனா ரியாந்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? இந்த 4 காரியங்களை நீங்க சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன வேணும் எங்களுக்கு? நீ சகலத்தை நன்மையாய் மாற்றுவீர் என்கிற அசைக்க முடியாத ஒரு உறுதியை இன்னைக்கு எங்களுக்கு தாங்க. உம்மோடு இணைந்து உங்க பார்ட்னர்ஷிப்ல நம்ம 2 பேரும் தான், வேற யாரும் கிடையாது. இந்த சோதனைகளை நம்ம கடக்க போறோம் ஆண்டவரே. நம்பர் 3, 3வது, நீங்க ஒரு திட்டத்தோட தான் இந்த அனுபவத்தில் நான் இருக்கிறேன். நிச்சயமா இந்த திட்டத்தினுடைய முடிவு, அது அந்த திட்டத்தினுடைய நிறைவேறுதல், அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். 4வது, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், அன்பு கூறுகிறவர்கள். எல்லா கரங்களை உயர்த்தி எல்லாரும் இந்த 4 காரியங்களுக்காக எல்லா வாய்களை திறந்து எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம்.